இது மகிமை நேரம். முழுவதுமாக நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழே நம்ம சிந்தித்து கொண்டு வர்றோம். இந்த 2வது நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதன் பர்திமேயு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 47 48 வசனங்களில் வாசிக்கிறோம்ல. இயேசு தன்னுடைய சீடர்களோடு கூட எரிகோவுக்கு வருகிறார். எரிகோவிலிருந்து ஜனங்களுக்கு அப்படி தன்னுடைய உபதேசங்கள்லாம் கொடுத்துட்டு திரும்ப எரிகோ விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. இயேசு அவங்களுடைய சீஷர்கள் எல்லாருமே எரிகோ விட்டு வெளியே புறப்படுறாங்க. அப்போ எரிகோ விட்டு வெளியில் புறப்படும்போது அந்த வழியில் உட்கார்ந்துருக்கிற அந்த குருடன் தான் இந்த பர்திமேயு. அந்த பர்திமேயுவுக்கு ஒரு விசுவாசம் உள்ளுக்குள்ளே இருந்தது. இந்த இயேசுவால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லி அவன் அதே ஆண்டவரை விசுவாசித்தான் இல்லையா. அதனால் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் பார்வையிடணும், எனக்கு இறங்கும்னு சொல்லி அந்த பர்திமேயை சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரும் அந்த சத்தத்தை கேட்கிறார் இல்லையா. இன்றைக்கு நாமும் கூட நிறைய வேளைகளில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் அறிந்த போதிலும் நாம் அவரை தான் பற்றி கூப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடுது. அவரால் எல்லாம் செய்ய முடியும், என்ற வாழ்க்கையில் எல்லாம் அவர் தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு நமக்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். அவரை விட மனிதர்களை நாம் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவோட மனிதர்களை நம்ம நம்புறதுனால நிறைய வேளைகளில் நாம் அடிபட்டு போகிறோம். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது, நம்முடைய காரியங்கள் நடக்காமற் போகிறது. ஆனால் நாம் அதை சிந்திக்கிறதில்ல. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி நாம் கூப்பிட தவறி உலகத்தை பார்த்து விடுகிறோம், உலக மனிதர்களை பார்த்து விடுகிறோம். உலக மனிதர்களிடத்தில் கையேந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. இந்த மனிதர் எனக்கு செய்து விட மாட்டாரா, இந்த சகோதரன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, இந்த சகோதரி எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி மனிதர்களுடைய கையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு பர்திமேயு தன் கண்கள் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவன் ஆண்டவரை பற்றி அறிந்து வைத்திருந்தான். இவரால் தன்னை இவரை நோக்கி நாம் கூப்பிட்டா நம்முடைய காரியங்கள் நடைபெறும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அருமையானவர்களே, இன்னும் பாருங்கள், 2வது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவரை சுற்றி இருக்கிற அவருடைய சீடர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க. நீ ஏன் இவ்வளவு சத்தம் போடுற, நீ ஏன் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிற, இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அவர்களை அதட்டினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 48 வசனத்தில் வாசிக்கிறோம். அருகே நின்றவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். பாருங்கள், அவர் சொல்கிறார், ஏன் சத்தம் போட்டிருக்கா, எங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நீ ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்ல இவன் இன்னும் அதிகமாக என்னச்சுதான் அதிகமாக சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுறான். ஏசப்பா நீங்கள் எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக கத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். அவனோ முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். பாருங்க, வழியில் நின்றவங்களாம் அவனை திட்டியிருக்கலாம், ரொம்ப வசைமொழிகள் பாடியிருக்கலாம். ஆனால் அதை அவன் கவனிக்கவே இல்லை, அதை காதில் வாங்கவே இல்லை. முந்தி கூப்பிட்டதை விட இன்னும் அதிகமாக அவன் சொல்லி கூப்பிடுறானா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசத்தை குறைத்து போடும்படியாக, நம்ம வாழ்க்கையில் நாம் சோர்வுற செய்யும்படியாக மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றதோ அல்லது மனிதர்களுடைய செயல்கள் இருக்கின்றதோ, அந்த மனிதர்கள் உங்களை பற்றி ஒரு அவதூறாக பேசியிருக்கிறான்ல, இன்னைக்கு நம்ம அதை நினைக்கக்கூடாது. அருகே நின்ற மனிதர்கள் எப்படி பர்திமேயுவை குறித்து அந்த மனிதர்களெல்லாம் ரொம்ப அவனை அதட்டினாங்க. சத்தப்படாத அமைதியாருன்னு சொல்லி. மனிதர்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே நம்மை சோர்வுற செய்யக்கூடிய ஒரு வார்த்தையில். ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு இன்னொரு மனிதனுக்கு பிடிக்காது இல்லையா. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறிவிடக்கூடாதே என்று நினைக்கின்ற உலகம் இது. ஆகையினாலே பாருங்கள், நம்மளை நிறைய வேளைகளை வார்த்தையினால் நம்ம கொல்லுகிற அநேக மனிதனுடைய வார்த்தைகள் உண்டு, மனிதனுடைய செயல்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கு பர்திமேயு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. யாரும் யோசிக்கலை, எனக்கு ஏசப்பாவால் அவன் குணமாக்க முடியும், அந்த தாவீதின் குமாரனை கண்டிப்பாக என்னை குணமாக்க முடியும் என்று அவன் அதிகமாய் விசுவாசத்தினாலே அவன் முன்னிலும் மிக அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது ஒரு பாடமாக நமக்கு அந்த பர்திமேயு குருடன் இருக்கிறான் இல்லையா. நாம் இந்த உலகத்தை பார்க்காமல், உலகத்தின் மனிதர்களை நாம் பார்க்காமல், உலகத்தின் செய்கைகளை நாம் கணிக்காமல், நாம் ஆண்டவரே, நம்மை படைத்தவரே, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், எல்லாவற்றையும் என்னை பற்றி அறிந்து வைத்திருக்கிறவர் என்று சொல்லி ஒரு முழு நம்பிக்கையோடு நாம் அவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நல்ல சக்ஸஸாக செய்ய அவர் ஒருவர் மாத்திரமே முடியும், மனிதர்கள் அல்ல. ஒருவேளை இத்தனை நாட்களும் நாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். நாம் அதை விட்டுவிட்டு அந்த பர்திமேயை போல
ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் கூட பாருங்க, அந்த இயேசு அவருடைய சத்தத்தை கேட்கிறார். அந்த குருடனுடைய சத்தத்தை கேட்டு அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ அந்த மனுஷங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஏசப்பா உன்னை கூப்பிடுறாங்கப்பா, நீ எழும்பு, நீ வா அப்படின்னு சொன்னோன்னே பாருங்கள், அவன் எப்படி எழும்பி தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுனிடத்தில் வந்தான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்கள், ஒரு வஸ்திரம் கூட எனக்கு தேவையில்லை, இது எனக்கு ஒரு நான் வேகமாக போகிறதுக்கு அது இடைஞ்சலாக இருந்திருக்குன்னு நினச்சான். நான் என்ன நினச்சான்னு தெரில, அந்த வஸ்திரம் கூட எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் வேகமாக இயேசுவண்டை ஓடுகிறான். இது நமக்கு எதை காட்டுது? நாம் ஒருவேளை கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை அழைக்கும் பொழுது, இல்லை அவருடைய பரிசுத்தமான பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு நினைவூட்டுதலை கொடுக்கும்போது, நாமும் கூட இந்த உலகத்தினுடைய பொல்லாத காரியங்கள், இந்த உலகத்தினுடைய மாயையான இன்பங்கள், உலக பொருள் ஆசைகள், போலியான வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் உதறிவிட்டு அவர் பின்னே அன்றைக்கு பர்திமேயை எப்படி அவரை காண வேண்டும் என்று சொல்லி அவளோடு ஓடினானோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையை, உலக இன்பங்களை, உலக சந்தோஷங்களை, இந்த மாயையான பொய்யான இந்த உலக வாழ்க்கையை நம்பி நாம் ஓடாதபடி அவரை நோக்கி நாம் ஓடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பர்திமேயை போல நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மையும் சேர்த்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அல்ல, அவரையே மாத்திரம் நம்முடைய தெய்வமாக கொண்டு நாம் அவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது, அன்றைக்கு பர்திமேயை அப்படித்தான் அவரை நோக்கி கூப்பிட்டான். எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவோ அவனை அதட்டி இருக்கலாம். நீ சத்தமாடாதன்னு சொன்னாலும் கூட கேட்கல. எனக்கு அவர் தான், என்னுடைய சுகம்தான் எனக்கு முக்கியம், அவர்தான் என்னை சுகமாக்க முடியும் என்பதை அவன் விசுவாசத்தோடு, உறுதியாக, நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அன்றைக்கு அவன் விடுதலை பெற்றான், பார்வை அடைந்தவனாக திரும்பி போனான். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குருட்டாட்டமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவர் அழைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய பாவ வாழ்க்கை, வஸ்திரமாகிய பாவ வாழ்க்கையை நாம் உதறிவிட்டு அவர் அண்டை நாம் வரும் பொழுது நம்முடைய பார்வை, நம்முடைய கண்கள் பார்வையடையும். இருளடைந்து, இந்த உலகத்தின் பார்வையிலே நம்முடைய கண்கள் இருளடைந்து இருந்திருந்தாலும் ஆண்டவர் அண்டை வரும்போது அந்த பர்திமேயை போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கையாக, அன்றைக்கு அவன் உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பான்ல அந்த பர்திமேயும், அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கூட அவரண்டே வரும்போது முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது அந்த சந்தோஷத்தை, அந்த உலகம் கொடுக்கக்கூடாத பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தருவார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சந்தோஷ இன்பங்களை அனுபவிக்கும்படியாக பர்திமேயை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம், அவரண்டே ஓடி வருவோம். உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி, உலக மனிதர்களுடைய செயல்களை நம்பி நாம் உலகத்தின் பின்னால் சென்று விடாதபடி பர்திமேயை போல அவரே நான் நோக்கி கூப்பிடுவோம். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? மகா இரக்கம் கிருபையின் இருந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பர்திமேயனுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக உள்ளங்கள் ஒருவேளை கர்த்தாவே இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே, செயல்களினாலே காயப்பட்டிருக்கும் என்று சொன்னால், உறவுகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளினாலே ஆண்டவர்களுடைய மனது காயப்பட்டிருக்குமானால் கர்த்தர் நீர் குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தின் மனிதர்களை நாங்கள் நம்பி அல்ல அப்பா, உண்மையே நம்பி பர்திமேயை எப்படி ஆண்டவரை மனிதர்கள் அவனை அதட்டின போதும் கூட, அப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அதே போல உண்மையே நாங்கள் நோக்கி கூப்பிட, இந்த உலகத்தை பார்க்காதபடி உண்மையே நோக்கி பார்த்து உண்மையே நோக்கி கூப்பிட எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதை கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளான வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பர்திமேயை தன்னுடைய வஸ்திரத்தை உதறிவிட்டு உம்மண்டை வந்ததை போல என்னுடைய பாவ வாழ்க்கையை உதறிவிட்டு, உலக வாழ்க்கையை உதறிவிட்டு உமக்கு நேராக நாங்கள் வரும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க போயிருப்படினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.